Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 795 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த பிக் மாமா காட்டுறாங்க. நம்ம சீசரை பார்த்துட்டு வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பா. அட மேட்டர் என்னன்னா, அவ சீசர் கிட்ட ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்லி ஏகப்பட்ட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணான். ஆனா அவன் எந்த ஒரு ரிசல்ட்டுமே அவளுக்கு கொடுக்கல. ஐயோ சத்தியமா நான் ரிசர்ச் பண்ணிட்டாமா இருந்தேன், ஸ்டாப் பண்ணவே இல்லைன்னு அவன் புலம்பி தள்ளுவான். ஏன்னா இப்ப ஏதாச்சும் எதிர்த்து பேசினா இல்ல பண்ணலன்னு தெரிஞ்சதுன்னா அப்படியே வாயில அள்ளி போட்டு லபக்குன்னு தின்றுவா. அதனால கொஞ்சம் அடக்கிதான் வாசிச்சாகணும். அப்புறம் தான் அவன் என்ன ரிசர்ச் பண்ண சொன்னான்னு தெரியும். அட இந்த உலகத்துல வெரைட்டியா ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரே டைனிங் டேபிள்ல ஒரே சைஸ்ல ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணுமாமா. அதான் அவளோட ஆசை. அப்படி இருக்கும்போது அவளுக்குமே பார்க்க நல்லா இருக்கும்ல. இப்ப எல்லாரும் தம்மா கூண்டு இருக்காங்க, அது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அவளுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி உட்கார வச்சு ஒரு ஃபேமிலியா உட்கார்ந்து சாப்பிடணும். அதுதான் அவளோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. அதுக்காக தான் இவனுக்கு பணத்தை அள்ளி வாரி இறைச்சிருப்பா. ஆனா ஒவ்வொரு டைமும் சீசரு முடியல, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், இன்னும் கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்ட்டு ரிசர்ச்சா பண்ணிட்டே தான் இருந்தான். சரி பரவாயில்ல பண்ணட்டும்னு அவளுமே பெருசா எதுவும் சொல்லல. இப்போ என்னோட ரிசல்ட் எங்க, அத ஒழுங்கா சொல்லுன உடனே அப்படியே பையன் நடுங்குவான். ஏன்னா அது எல்லாமே பொய். அவ சொன்னதுக்காண்டி எல்லாம் எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணல. மத்தவங்க பாடிஸ்ல அதை ட்ரை பண்ணாம ஹியூமன் பாடிஸ்ல பண்ணான். அதுவும் இவளுக்காக இல்ல. அப்படி ஒரு ரிசர்ச்ச உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்குது. அத போய் இந்த தீனி பண்டாரத்துக்கு பண்ணி கொடுக்கணுமான்னு இவனுக்கு தோணுது. ஆனா வெளியில சொல்ல முடியாதே. அதனாலதான் அவன் என்ன பண்ணான், அவனோட அந்த ரிசர்ச்ச குழந்தைங்க மேல பண்ணி அவங்க எல்லாம் பெரிய சைஸுக்கு வளர்ந்தாங்க. அதான் பங்கசால நம்மளுக்கு போய் காப்பாத்திட்டு வந்தாங்களே அந்த குழந்தைங்க தான். ஆனா அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னாச்சுன்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஏன் அவனுக்குமே அந்த மேட்ரு ஆரம்பத்துல இருந்தே நல்லாவே தெரியும். அதனால அதை அவன் பெருசா எடுத்துக்கலன்னு வைங்க. பட் இந்த கிழட்டு குந்தாணி சொன்னாக்கா சொல்ற மாதிரி எல்லாம் இஷ்டத்துக்கு மருந்து கொடுத்தவன ஜெய்ஜாண்டிகா வளர்ற மாதிரி எல்லாம் யாரையும் பண்ண முடியாது. இந்த ஒரு மேட்டரை பண்ண முடியாதுன்னு அவனுக்கு ஆல்ரெடி தெரியும். அவகிட்ட இருந்து பணத்தை மட்டும் ஆட்டைய போட்டுலான்னு பிளான் பண்ணி ஆட்டைய போட்டு ஜாலியா கூத்து கும்மாலம் சரக்குன்னு நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கான். அதெல்லாம் செம ஜாலியான காலங்கள்னு வைங்க. இவனுக்கு ஒரு பிரச்சனைனா எப்படியும் ஜோக்கர் வந்து நிப்பான். ஜோக்கருக்கு ஒண்ணுன்னா கைட விட மாட்டான். அந்த நம்பிக்கையில தான் இவன் பிக் மாம் கிட்ட இப்படி ஒரு விளையாட்டை விளையாண்டுருக்கான். ஆனா கடைசியில ஜோக்கரை தோக்கடிப்பாங்கன்னு அவன் கனவுல கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுல இருந்தே இவனோட வாழ்க்கை தடம் புரண்டு எங்க போகுதுன்னே சொல்ல முடியல. ஸ்மூத்தா போயிட்டு இருந்த வாழ்க்கைய ஆளாளுக்கு இப்படி இஷ்டத்துக்கு தூக்கி போட்டு பந்து விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இது எல்லாமே அந்த லூஃபியாலதான் சொல்லி மூஞ்செல்லாம் செவந்து பயங்கர காண்டாவானா. இத பிக் மாம் பார்த்துட்டு என்னடா மூஞ்சி எக்ஸ்பிரஷன் எல்லாம் மாறுது, என்ன யோசிச்சுட்டு இருக்க, ஒழுங்கா சொல்லுன்னு கேட்டவனே அவன் நைஸா இங்கதான் ஒரு வேலைத்தனத்தை பண்ணுவான். அவன் பிக் மாமுக்காண்டி தூங்காம ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தானாமா. ஆனா அந்த ரிசர்ச் எல்லாத்தையுமே இடையில வந்து கெடுத்தது நம்ம லூஃபி. ஆல்மோஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ற ஸ்டேஜ் கிட்ட வரும்போது ஸ்டார்ஹேட்டும் ட்ரஃபல்கர்லாவும் குறுக்கால வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானுங்க. அப்படி மட்டும் அவனுக்கு வரலன்னா நான் எப்பவோ அதை கம்ப்ளீட் பண்ணி எப்படியாச்சும் உங்க கையில ஒப்படைச்சிருப்பேன்னு கதறி அழுவான். இத சொல்ல பிக் மாமும் நம்பிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளோட எக்ஸ்பிரஷனுமே அப்படியே டோட்டலா மாறுது. இப்படி ஒருத்தங்க கேட்டு அதை செஞ்சு கொடுக்காம இருக்கிறது இந்த சீசருக்கு அவமானம். சொல்ல போனா அந்த டைம் ஒரு பெரிய ஹை லெவல் டெக்னாலஜி அழிஞ்சு போச்சு. அந்த லேபுக்காண்டி ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணி இருக்குது. ஆனா எல்லாத்தையுமே மொத்தமா அழிச்சிட்டானுங்க. அதனாலேயே என்னால அந்த ஜெய்சாண்டிசம் ட்ரக்கை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு கதறி அழுவான். அதான் பெரிய சைஸுக்கு மாத்திர ட்ரக்க உடனே சுத்தி இருக்க சாப்பிடுற ஐட்டம்லாம் அப்படியே அவனை குறுகுறுன்னு லுக்கூடுங்க. என்னடா இப்படி நடிக்கிறியங்கிற மாதிரி அவனுமே கதறி அழுவான். ஏன்னா எப்படியாச்சும் இவகிட்ட இருந்து உயிரோட தப்பிக்கணுமே. வேணும்னே இவன் பண்ணலன்னு தெரிஞ்சதுன்னா அவன் கையை வெட்டி அவன் கையிலேயே கொடுத்துருவா. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவ சைலண்டா இருந்தவனே அவ்வளவுதான் நம்ம தப்புச்சிட்டோன்னு முடிவே பண்ணிட்டான். ஆனா அங்கதான் அவ ஒரு பெரிய ட்விஸ்ட் வைப்பா. பங்கசால இருந்த மாதிரியே எக்ஸாக்ட் லேப் நான் உனக்கு செட் பண்ணி தர்றேன், எனக்காக அதை திருப்பி நீ பண்ணுன்னு சொல்லுவா. அவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஐயோ அப்ப நம்ம பண்ணணுமான்னு. சரி அதை கட்டி முடிக்க எப்படியே லேட் ஆகும்னு பார்த்தா அவளோட மினிஸ்டர் ஆஃப் கேண்டியால எதை வேணாலும் பண்ண முடியும். அண்ட் உனக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணணுமோ தாராளமா ரிசர்ச் லேப்ல பண்ணு, நான் உனக்கு நீ கேட்டதெல்லாம் தர்றேன், ஆனா நான் கேட்டதை நீ தரணும், ஓகேவா? உள்ளுக்குள்ள அவனுக்கு அள்ளு விடுது. ஆனா வெளியில காட்ட முடியாதுல்ல. அருமையும்பா. உடனே உன்னால பண்ண முடியும் தானே? எத்தனை நாள்ல பண்ணுவ? ஒரு வாரமா 2 வாரமா? சட்டு புட்டுன்னு பண்ணிரு, என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி கொண்டு போய் விடுவா. பார்த்தா எக்ஸாக்ட் லேப் அப்படியே இருக்கும். ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா இந்த மாதிரி பெரிய சைஸுக்கு மாத்திர ஒரு ரிசர்ச்சை பல செஞ்சுரிஸா பெரிய ஜீனியஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகல. அப்படி யாருமே சக்சீட் ஆகாத ஒரு விஷயத்தை இவனை போய் பண்ண சொன்னா என்ன பண்ணுவான்? தொக்கா வந்து மாட்டிட்டமேனு முழிச்சுட்டு இருக்கும் போதுதான் நக்குன்னு ஒருத்தன் வந்து நிப்பான். இவன் தான் மினிஸ்டர் ஆஃப் கேண்டி, நம்ம பிக் மாமோட முத பையன். எல்லாத்த விட இவன் தான் பெரிய பையன், மூத்த பையன், முத பையன். இவன் சாப்பிட்ட ஃப்ரூட் லிக்லிக் ஃப்ரூட். அதான் நக்கு
கேண்டியை வச்சு நக்கி தள்ளிட்டு இருக்கான். இந்த லேப் வந்து பங்காசால எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். நீ தாராளமா உள்ள போய் உன்னோட ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனோட ஹார்ட்டை தூக்கி அப்படியே நீட்டுவான். அதை பார்த்தவன அவனுக்கு தூக்கி வாரி போடும். அதை காட்டி பயம்படுத்திட்டு விட்டுருவான்னு பார்த்தா நசுக்கி நசுக்கி விளையாடுவான். இங்க சீசரால முடியல. அட சண்டால பயல இப்படி உசுர வாங்கிட்டு இருக்கியாரான்னு. சஞ்சய் கிட்ட இருக்கும்போது கூட இவ்வளவு பஞ்சாயத்து இல்ல. ஆனா இப்பதான் நல்லா மாட்டிட்டான். அட அந்த ஹார்ட் இருந்தது சஞ்சய் கிட்ட தான். ஆனா அவன் வெளியில போகும்போது என்கிட்ட அந்த ஹார்ட்டை கொடுத்துட்டு போடான்னு சொல்லி அவன் கத்தி இருப்பான். அட ஆமா இல்ல இந்த கன்றாவி நீ எனக்கு எதுக்குன்னு சொல்லி அதை தூக்கி வீசி இருப்பான். அது விட்டோ கிட்ட போயிருக்கும். அவன் அதை இவங்கிட்ட கொடுக்காம நேரா பிக் பாம் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கான். அது இப்ப அவனோட பையன் கையில இருக்குது. சும்மாவே இவனுங்க லொல்லு பிடிச்சவனுங்க. இதுல கையில ஹார்ட்டை வேற புடிங்கி கொடுத்து விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் சும்மா இருப்பானுங்களா என்ன? 2 வாரத்துக்குள்ள இப்ப அந்த ஜெய்ஜாண்டிசம் ட்ரக் அவன் கண்டுபிடிச்சே ஆகணும். பல செஞ்சுரிஸா கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த 2 வாரத்துல கண்டுபிடிக்கணும். அப்படி ஒருவேளை அவன் கண்டுபிடிக்கலன்னா இவனை கம்ப்ளீட்டா கேண்டியா மாத்தி அப்படியே நக்கிடுவானாமா. கேண்டியாவான்னு பார்த்து சாக்கல திரும்பும் போதே அவன் ஜெயிச்சல தம்மா குண்டுக்கு ஒரு கேண்டியை உருவாக்கி நக்கி காட்டுவான். அதுலயே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப 2 வாரத்துல நமக்கு சங்கு கன்ஃபார்ம்னு. அப்படியே அங்க கட் பண்ணா அந்த செடியூசிங் வுட்ஸ் ஃபாரஸ்ட காட்டுறாங்க. அங்க நம்ம லூஃபியால முடியல. கஷ்டப்பட்டு சஞ்சையும் புட்டிங்கையும் கட்டி தூக்கிட்டு போவான். என்னடா திரும்பியும் வண்டியான அவரு கேட்பாரு. திரும்பியும்னா என்ன சுத்திட்டு இருக்கானு பார்த்தா அதான் இல்ல. அங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா கேன்னு சொல்லி காட்டுத்தனமா ஏதோ ஒண்ணுங்க கத்திட்டு இருக்குங்க. இவன் 2 பேர்த்த தூக்கிட்டு போனால அப்படியே தூக்கிட்டு போய் பார்த்தா அவன் புடிச்சிட்டு வந்த ஆளுகள்லாம் அங்க கத்திட்டு கிடப்பாங்க. லூஃபிக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அவன் இத்தனை பேர்த்த புடிச்சிட்டு வந்திருக்க மாட்டான். அவங்க அப்படியே மல்டிப்ளை ஆயிட்டே வர்றாங்க. என்னடா நடக்குது இங்க? இத்தனை பேர் எப்படி வந்தாங்கன்னு சொல்லி லூஃபி பார்த்து காட்டு கத்துவான். இப்ப நமி சாப்பரு கேரட் இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. லூஃபியும் வேற தேடி தேடி டயர்ட் ஆயிட்டானா. இதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையுமே அவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். டாடா. Yeah!